ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து இப்போ திரும்பவும் வந்து யமஹா ஷோரூம் தான் போகிறோம். நிறைய பேர் வந்து எப்போ வந்து டெலிவரி எடுக்கிறீங்க, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுறீங்க ரொம்ப நேரமாக. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சேர்த்த மாதிரி தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து தெரிஞ்சிடும் எப்போ வந்து நம்ம வண்டி டெலிவரி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஷோரூமில் பொறுத்த வரைக்கும் நெட் அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் கணக்கு. பட் ஆனால் நம்ம வந்து வெஹிக்கிள் ஒன்று அப்ளை பண்ணி தான் வாங்குகிறோம். அது வந்து எப்படின்னா, இப்போ என் வண்டி எடுக்கும்போது வந்து 40,000 வந்து கட்டினேன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் அமௌண்ட்டு பேங்க்லேருந்து டேரெக்டாக ஷோரூமுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம வந்து பேங்க்கில் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். ஸோ அப்படி பண்ணும்போது கம்மி ரேட் ஆகும் இஎம்ஐ. நீங்கள் ஷோரூமில் டேரெக்டாக போட்டிங்கன்னா அதிகமாகும், வட்டி அதிகமாகும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ எம்டி எடுக்கும்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி வந்து 10,000 கட்டிட்டோம். புக் பண்ணுறதுக்கு வந்து 5,000 தான். பட் நம்ம 10,000 கட்டு. ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு 10,000 கட்டிட்டு பேலன்ஸ் வந்து பேங்க்லேருந்து கட்டுற மாதிரி. அப்படி பண்ணும்போது 20 தான் கட்டுறதுனால வட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகும்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்குனா மாதம் 7,000 சில்லரை கட்டுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த பேப்பர் வந்து நான் சைடில் போடுறேன் பாருங்கள். இது வந்து ஐஓபி பேங்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பேங்க்குக்கு வந்து மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னு கரெக்டாக தெரில. அதே மாதிரி மாதம் வந்து கம்மியாக ப்ரைஸும் வந்து அதிகமாகும். நம்ம வந்து 24 மந்த்ஸுன்றதுனால 7,000 சில்லரை வருது. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் போடுறேன் உங்களுக்கு சைடில், அது வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் இன்னும் வண்டி பார்க்கல. போன வீடியோ வந்து அவன் தம்பி தான் வந்து வீடியோ எடுக்க சொன்னேன். நான் இன்னும் நேரில் போய் வண்டி பார்க்கல. ஸோ அந்த வீடியோ வச்சு தான் போன வீடியோ நான் போட்டேன், சும்மா எம்டி பற்றி. ஸோ போன வீடியோ கலர் மட்டும்தான் என்னன்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இப்போ போயிட்டு வண்டி பார்த்துட்டு, ஸோ எங்கள் அப்பாவும் கூட கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு வண்டி பார்த்துட்டு இந்த ப்ரைஸ் அமௌண்ட்லாம் வந்து என்ன பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோமே. இந்த ஒரு 2-3 நாளாக பேங்க்லேயே வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக எவ்வளோ கட்டுறோன்னு பேசிவிட்டு 2,500 கட்டுறோன்னு நினைக்கிறேன் மொத்தமாக டவுன் பேமெண்ட்டு. ஸோ பேலன்ஸ் 24 மாதத்துக்கு மாதம் 7,000 சில்லரை கட்டுற மாதிரி. நான் தனியாக போனால் கூட நல்லா ஓட்டுருவோம் போல், கூட அப்பா அம்மா யாருன்னா கூட்டின்னு போனால் தான் தடுமாறுது. எப்பயுமே எனக்கு அப்படி தான் ஆகும். ஒன் வேலையே போயிடலாமா? போயிட்டு வண்டியில் வந்து உட்காந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, ஹைட்டு என்ன எதுன்னு. ஒரு வாரம் தொடங்கலாம் கூட சரியான அழுக்காயிடுது. எங்கள் வீட்டில் வந்து பழைய ஹீரோ ஹோண்டா ஒன்று இருக்கும் அப்பா அது. ஸோ அது வந்து ஃபுல்லாக இன்ஜின் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப நாளாக வந்து எடுக்காமல் தான் மாதக்கான நின்றுட்டு இருந்தது. ஸோ அதையும் வந்து இவங்களே எடுத்துக்கிறேன்னாங்க. அது வந்து 3,000 4,000 போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் போக எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு தெரில. நான் வந்து ஷோரூமில் பேசிவிட்டு ரிட்டன் வரும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அது இருக்குது பாருங்கள் வெளியே எம்டி. டெஸ்ட் ட்ரைவ் கேட்டு பார்க்கலாமா? பார்ப்போம், இருந்தால் வந்து ஓட்டி பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், நான் வந்து போயிட்டு திருப்பி ரிட்டன் போகும்போது வந்து கண்டினியூ பண்ணுறேன். உள்ளே வந்து வண்டி பக்கத்துலாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்து அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து ப்ளூ கலர் ஒன்று நிற்குது. சரியான குழந்தை கைஸ் இது. வண்டியே வந்து செம்ம குட்டியாகுது. ஃபுல்லாக வந்து கால் எட்டுது. அந்த வண்டி பாருங்களேன் எப்படி இருக்குது. அவ்வளோதான், மொத்தமாக செம்ம குட்டி. இந்த ஹீரோ ஹோண்டாலாம் ஓட்டிகிட்டு பெரிய வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. வண்டி ஸ்டார்ட் ஆகுது வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து உட்காறேன் எம்டிலே. பட் ஆனால் இதில் வந்து பாருங்கள், பாஸ் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. கட் பண்ணுற போதும். ஹார்ன் மேலே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறமா மீதிலாம் அதே தான். இன்ஜின் ஆன் ஆஃப் இங்கே, ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணால் வந்து ஐயோ ஸ்டாண்ட் வரை எடுத்து விட்டனே.
ஃப்ரண்ட்டில் இருந்து காமிக்கிறேன் பாருங்கள். பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கார்டு. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆல்ரெடி இருக்கானு சொல்லிட்டு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரியல. அண்ட் மேலே வந்து மீதி கலர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போயிட்டு வந்து மேலே பார்க்கணும். இதில் மேஜர் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தாங்க, யூஎஸ்டி ஃபோக்ஸ் மட்டும்தான். மீதி எல்லாமே அதே தான், டிட்டோ. பிளாக்கு தான் செம்மையாக இருக்குது. வண்டி ஹைட்டாக தான் நம்மளுக்கு ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கை கடக்கமாக பக்காவாக இருக்கா, அதனால் வந்து வளைச்சி எடுத்துன்னு போகலாம், செம்மையாக ஓட்டலாம். பார்ப்போம், டெலிவரி இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அது வந்து அதான் பேசிகிட்டு இருக்காங்க, எப்போ ஒன்று எதுன்னு கிளம்பும் போது தான் தெரியும். இங்கே குடோனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 2 கலர் தான் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஒயிட் ஆரஞ்சு, இன்னொன்று பிளாக்கு தான் கீழே பார்த்தோம் நம்ம. அண்ட் சியானும் இல்லை, ரேசிங் ப்ளூ வந்து கீழே வெளியே நிறுத்தி வச்சுருக்காங்க. அது வந்து ஆர்டிஓ போப்போ தான். இந்த வாட்டி வந்து பில் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்கவே ப்ரீமியமாக இருக்குது. பழைய எம்டி அங்கே நிற்குது. ஸோ அது பாருங்கள் அந்த இடம்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க தனியாக. இந்த மாதிரி வந்து மவுண்ட்டு, யூஎஸ்பி சார்ஜர்லாம் ஆல்ரெடி நான் வண்டியிலே வரும்னு நினச்சேன். பட் ஆனால் அது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வேணும்னா வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது வந்து தனியாக எழுதி கொடுத்துருவாங்க எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து நான் சைடில் தனியாக போடுறேன் பாருங்கள். நான் வந்து வண்டியோடு தான் வரும்னு நினச்சேன். அப்பயே அதெல்லாம் இல்லாமல் 1,92,000 வருது மொத்த ப்ரைஸும் சேர்த்து. என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னே தெரில. பட் வண்டி லுக்கு செம்மையாக இருக்குது. பார்க்க தான் வந்து ஒரு மாதிரி பெருசாக இருக்குது. உட்காந்தா வந்து பையன் குட்டியாக தான் இருக்கான், செம்மையாக ஓட்டலாம். பார்ப்போம், ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தா தரமாட்டாங்க. நம்ம டெலிவரி எடுத்தால் தான். பேமெண்ட் வந்து நாளைக்கு ஆயிரும்னு நினைக்கிறேன், ஃபுல் அமௌண்ட்டு. ஸோ வண்டியை வந்துச்சுன்னா சீக்கிரமாக டெலிவரி எடுத்துடலாம். இந்த மந்த்துக்குள்ளே எடுத்துடலான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒட்டி விட்ருக்கானுங்க. சும்மா வந்து உட்காந்து வண்டியை ஆன் பண்ணி பார்ப்போம், லைட்டாக மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவன் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த வீடியோ எடுக்கிறான். ஸோ ஃப்ரண்ட் வியூ வந்து நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்க வந்து வண்டி ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பாருங்கள், அந்த எல்லா இண்டிகேட்டர்ஸும் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் போல். பேட்ரி, கால் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இங்கே காமிக்குமா. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆஹா, செம ஸ்மூத். கியர் பிரேக்லாம் ரொம்ப பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து ஃபுல்லாக அடக்கமாக. ஆஹா, வேறு லெவல். இப்போ நம்ம இங்கே ஓட்டி பார்க்க முடியாது, சும்மா நவுத்தி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹார்னு குழந்த மொக்கை தான். இண்டிகேட்டர்ஸு ஓகே, ஆஃப் பண்ணிவிடுவோம். பக்கத்தில் வந்து ஒரு R1 M நிற்குது. ஸோ அதுவும் நான் உட்காந்து பார்ப்போமா, அதுலேயும் ஓட்ட தான் முடியல, உட்காந்து பார்ப்போம். அடா பாவீங்களா, எப்பரா ஓட்டுறானுங்க இது டேய். இல்லை ரொம்ப தூரம்லாம் ஓட்ட வாய்ப்பே இல்லை. இதுலேயும் கொடுத்துருக்காங்க போல் கால் அலர்ட்டு எல்லாமே. நைஸ். இதெல்லாம் வந்து அப்படியே டக் பண்ணி ஓட்டினா குனிஞ்சா செம்மையாக இருக்கும். வயசு எல்லாம் வந்து பேசி முடிச்சாச்சு. பேமெண்ட் வந்து நாளைக்கு ஆகிடும் நினைக்கிறேன் பேங்க்லேருந்து. ஸோ இதோ நிறுத்திருக்காங்க பாருங்கள் ப்ளூ. மேலே வந்து 2 கலர் பார்த்தோம், இங்கே வந்து ரேசிங் ப்ளூ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஓ போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி தான் நான் கேட்டேன் ஓட்டி பார்க்குறதுக்கு. ஸோ அது ஆர்டிஓ நிற்குது பான்னாரு. சரி, நானும் எதுவும் கேட்டுக்கல. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து எப்போத்துலேருந்தே வந்து புக் பண்ண வச்சேன், டிசம்பர்லேருந்தே. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணுமா வண்டி. ஸோ நம்ம வந்து இந்த 8ஆம் தேதி தானே புக் பண்ணோம். அதனால் வந்து இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகுன்றாங்க. மேக்ஸிமம் 3 வாரத்துக்குள்ளே பார்ப்போம் கைஸ், எப்படின்னு தெரில. ஃபுல் அமௌண்ட் கட்டியாச்சுல, அதனால் வந்து நம்ம பேசலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்லாம் போடுவாங்க. ஸோ அவங்களோட நம்மளுக்கு வந்து நெட் கேஷ் கட்டினதுனால சீக்கிரமாக கொடுக்க சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், எதுனாலும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து வந்து கிளம்ப வேண்டியது தான்.
ஸோ தோனிக்குது பாருங்கள் பழைய வண்டி ஹீரோ ஹோண்டா. இது வந்து 3500 எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஸ்டார்ட் ஆனால் கூட பரவாயில்ல, இது வந்து சுத்தமாக ஸ்டார்ட் கூட ஆகலை. இவ்வளோ போனதே வந்து அதிகம். ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கிட்ட ஷூட்டில் விட்டு கேட்டதுக்கே 4000 தான் போகணுன்னாங்க. இவங்க 3500 எடுத்துக்கிறாங்க, பரவாயில்ல. கிளம்புவோம். நான் அந்த இருங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் சைடில் போடுறேன் எல்லாமே. வெயில்ரா. எனக்கு வந்து இங்கே ஷோரூமில் இஎம்ஐ போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரில. நான் வந்து என்னோடய இதில் தான் சொன்னேன், பேங்க்கில் வந்து கொடுத்தா எவ்வளோ ஆகும்னு. திரும்பவும் போகிற வேலை ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஜூஸ் கடையிலையா? ஜூஸ் குடித்தா தான் வெயிலுக்கு வந்து செம்மையாக இருக்குது இப்போ தான். அண்ட் வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன் கடைசியாக வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் வந்து மொத்தமாக 28,000 கட்டுற மாதிரி, பேங்க்லேருந்து 1,70,000 வந்து பே பண்ணுற மாதிரி கணக்கு. அண்ட் நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ கட்டினா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், எத்தனை மாதம் கட்டினா எவ்வளோன்றதெல்லாம் வந்து சைடில் போடுறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு பேங்க்குக்கும் மாறும். ஸோ அது எப்படி போடுறீங்களோ அதை பொறுத்து. அண்ட் மேக்ஸிமம் வந்து 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட சீக்கிரமாகவே எடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். நானும் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ வந்து நான் அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.